அனைவருக்கும் வணக்கம். டுடே வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிக்க போறோம். ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொன்னா ரிலேஷன், ஃபங்க்ஷன், ஒன் டு ஒன் அண்ட் ஒன் டு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் கம்போசிட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் சொன்னா என்னன்னு சொன்னா ஃபங்க்ஷன் என்றது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இடையிலான ரிலேஷனை தான் சொல்றது ஃபங்க்ஷன் என்று. அதுக்கு வந்து உதாரணமா என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா ஒரு சதுரமுகின்ற கனவளவை வந்து அதுக்கு உதாரணமா சொல்லி இருக்குது v சமன் a cube. v என்றது வந்து அவுட்புட், அதாவது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். a என்றது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது a என்ற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக v என்ற வேல்யூ மாறும். அதால வந்து v வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் சார்பு மாறி என்றும் a வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சாரா மாறி என்றும் வந்து குறிப்பிட்டிருக்கிறோம். அடுத்தது வந்து ரிலேஷன். ரிலேஷன் என்று சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட சோடிகள்ன்ற தொகுப்பைத்தான் ரிலேஷன் என்று சொல்றது. அதாவது ஆர்டர்ட் பேர்ஸ் இத ரிலேஷன் என்று சொல்றது. இந்த ரிலேஷன்ல வந்து எக்ஸ் ஒய் என்று சொல்லி ரெண்டு சிம்பிள் இருக்கும் ஸ்பெஷலா. அதுல எக்ஸ வந்து இன்புட் என்றும் அதாவது டொமைன் என்று சொல்றது, ஒய்ய வந்து ரேஞ்ச் அல்லது அவுட்புட் என்று சொல்றது. எக்ஸ் வேல்யூல இருக்கிற எல்லா வேல்யூவையும் வந்து ரிலேஷன்ல இருக்கிற எல்லா எக்ஸ் வேல்யூவையும் வந்து டொமைன் என்று சொல்றது. அதே மாதிரி ரிலேஷன்ல இருக்கிற எல்லா y வேல்யூவையும் வந்து ரேஞ்ச் என்று சொல்றது. அடுத்தது வந்து எப்படி டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து ஐடென்டிஃபை பண்றதுல சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் டு ஃபாலோவிங் ரிலேஷன் சொல்லியிருக்கு. அதுல முதலாவது வந்து டொமைன் சொன்னா என்னன்னு சொன்னா எக்ஸ் வேல்யூக்கு வாரதுக்குள்ள டொமைனுக்கு வரும், ரேஞ்சுக்கு வந்து y வேல்யூக்கு வார எல்லாமே ரேஞ்சுக்கு வரும். டொமைன் வந்து ஃபர்ஸ்ட்ல வார டொமைனுக்கு வந்து மைனஸ் விதுசன் சொல்லுங்க ராஜிதா. எழுதி செய்யலாதோ? இல்ல நீங்க எழுதலாம். என்னண்டு இதுல எழுதியலாது? இதுல வந்து டொமைனுக்கு வந்து எக்ஸ் வேல்யூன்ற பெருமானங்கள் வந்து வரும். எக்ஸ் வேல்யூ வந்து ஃபர்ஸ்டா -4 இருக்குது, அது டொமைனுக்கு வரும். அடுத்ததுல வந்து 0 இருக்குது, அதுவும் டொமைனுக்குள்ள வரும். அடுத்தது 5 இருக்குது, அதுவும் டொமைனுக்கு வரும். ஒருக்கா வந்த பெருமானம் வந்து திரும்ப வராது. ஏற்கனவே எக்ஸ் வேல்யூக்குள்ள வந்து -4 வந்தபடியே திருப்பி -4 போட தேவையில்லை. அடுத்த ரேஞ்ச பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச் வந்து 0 வருது. y வேல்யூன்ற பெருமானம் தான் ரேஞ்ச். ரேஞ்சுக்கு வந்து ஃபர்ஸ்டா 0, அடுத்ததுக்கு வந்து 7 வருது, அடுத்ததுக்கு வந்து 2, அடுத்தது வந்து -1. முதலாவது ரேஞ்ச் வந்து 0, 7, 2, -1. அதே மாதிரி டொமைன் வந்து எக்ஸ் பெருமானம் -4, 0, 5, -4 எழுத தேவையில்லை. அடுத்தது வந்து செகண்ட் வந்து டேபிள்ல சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி எக்ஸ் வேல்யூ பெருமானத்துல டொமைன் வந்து -1,
சைபர் 1 2 வரும். வேல்யூ மற்றது ரேஞ்சுக்கு வந்து y வேல்யூ என்ற பெருமானம் 2 -3 சைபர் வரும். 2 ஆல்ரெடி வந்ததால 2 வந்து இதுல ரேஞ்சுக்கு வராது. அடுத்தது வந்து மூன்றாவது வந்து கிராஃப் வடிவில் தந்திருக்கணும். கிராஃப்ல வர எக்ஸ் வேல்யூ எல்லாம் டொமைனுக்கு வரும். ஃபர்ஸ்டா வந்து 1 வருது. அடுத்தது வந்து டொமைனுக்கு வர பெருமானம் வந்து 2. அடுத்தது 3 வரும். அதே மாதிரி எக்ஸ் வேல்யூல 4 வரும், 5, அடுத்தது 6. y வேல்யூக்கு வந்து வர பெருமானங்கள் வந்து ரேஞ்சுக்கு வரும். ஃபர்ஸ்டுக்கு வாரது வந்து 3, அடுத்த ரேஞ்ச் வந்து 1 வரும், அடுத்தது வந்து -1 வரும் ரேஞ்சுக்கு, அடுத்தது 2 வரும், அடுத்தது 0, அடுத்தது 6 இவ்வளவு ரேஞ்சுக்குள்ள வரும். அடுத்த 4வது எக்ஸசைஸ்ல பார்த்தா எக்ஸ் வேல்யூக்குள்ள வந்து வார பெருமானங்கள்ல டொமைனுக்கு 10, 20, 30, 40 நாலுமே டொமைனுக்கு வரும். அதே மாதிரி அவுட்புட்டுக்கு வாரதுல வந்து ரேஞ்சுக்கு வாரது 15, 25, 35, 45 எல்லாமே ரேஞ்சுக்கு வரும். அடுத்தது இது நானே செய்யவன்னுட்டுமா ஸ்கிரீன் இதுல ஜாயின் ஆயிட்டீங்களா? இல்ல போன்ல இருந்து செய்யவலாம் தானே. PDF 4 PDF 4 நடக்கும். ஓகே, அடுத்தது வந்து ரீப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன். ரிலேஷனை வந்து எப்படி வகை குறிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ரிலேஷனை வந்து 4 வகையா வகை குறிக்கலாம். ஒன்று வந்து செட் நோட்டேஷன், அதுல ஃபர்ஸ்டா போட்டிருக்கு, அப்படி வகை குறிக்கலாம். அடுத்தது வந்து கிராஃப் பயன்படுத்தி வகை குறிக்கலாம். அடுத்தது வந்து மேப்பிங் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து டேபிள், அதுல மேப்பிங் டயக்ராம் போட்டு காட்டி இருக்குது. ஃபர்ஸ்டா இருக்கிறது முன்னுக்கு இருக்கிறது வந்து டொமைன். அடுத்த இது வந்து சொல்றது அவுட்புட்டை வந்து ரேஞ்ச் என்று சொல்றது. அது கிராபிக்கலிட்டி உங்களுக்கு கிரி காட்டி இருக்குது. அடுத்தது வந்து மேப்பிங் டயக்ராம்ல வந்து ஃபர்ஸ்ட் ரிலேஷன் வந்து 4 டைப் ரிலேஷன் இருக்குது. 1-to-1 relation, 1-to-many relation, many-to-many relation and many-to-one relation. இதுல ஃபர்ஸ்ட் வந்து 1-to-1 relation சொல்லி இருக்குது. 1-to-1 relation என்னன்னு சொன்னா டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து ரேஞ்ச்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் வந்து மேப் ஆகினா அதை சொல்றது வந்து 1-to-1 relation சொல்றது. அடுத்தது 1-to-many relation சொன்னா டொமைன்ல இருக்கிற ஒரு ரிலேஷன் வந்து ஒரு எலிமெண்ட் ரேஞ்ச்ல இருக்கிற ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்களோட மேப் ஆகினா அது வந்து 1-to-many relation சொல்றது. அடுத்தது many-to-one relation. டொமைன்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் வந்து ரேஞ்ச்ல இருக்கிற எலிமெண்ட் ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து மேப் ஆகினா அது வந்து many-to-one relation சொல்றது. அடுத்தது many-to-many relation. many ரிலேஷன்னா டொமைன்ல இருக்கிற எலிமெண்ட் வந்து ரேஞ்ச்ல இருக்கிற எலிமெண்ட்ல ஒன்றுக்குமே, அதாவது many-to-one ரிலேஷனும்
ஒன் டு மெனி ரிலேஷன் சேர்ந்து வந்ததுன்னு சொன்னா அது மெனி டு மெனி ரிலேஷன். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் என்ற வந்து கணிதத்துல சொல்லியிருக்கணும். கணிதத்துல ஒரு செயல்பாடு என்பது இன்புட் மற்றும் அவுட்புட் மற்றும் அனுமதிக்கப்பட்ட அவுட்புட்களுக்கு இடையிலான உறவைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்லியிருக்குது. டொமைன்ல ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து ரேஞ்சில ஒவ்வொரு அவுட்புட் இருக்கணுமா. ஃபர்ஸ்ட் வந்து முதல் பார்த்துனாங்க 4 வகையான ரிலேஷன் பார்த்துனாங்க. 1 to 1 ரிலேஷன், 1 to many ரிலேஷன், many to 1 ரிலேஷன், many to many ரிலேஷன் பார்த்துனாங்க. இந்த 4மே வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள வராது. ஃபங்க்ஷனுக்குள்ள வரக்கூடிய ரிலேஷன் வந்து ஒன்று 1 to 1 ரிலேஷனும் many to 1 ரிலேஷனும் மட்டும்தான் வரும். டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து ரேஞ்சில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் தான் மேப் ஆகணும். அப்படியானது மட்டும்தான் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். இதுல சொல்லியிருக்கணும் 1 to 1 ரிலேஷன். அதுக்கு வந்து டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து ரேஞ்சில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் மட்டும் மேப் ஆகணும். அப்படி மேப் ஆகுறது ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கணும். அடுத்தது மெனி டு 1. மெனி டு 1 சொன்னா டொமைன்ல எத்தனை எலிமெண்ட் இருந்தாலும் அது வந்து ரேஞ்சில் இருக்கிற ஒரு எலிமெண்டோட மேப் ஆகினா வந்து அது வந்து மெனி டு 1. 1 to 1 ரிலேஷன் அண்ட் மெனி டு 1 ரிலேஷன் ரெண்டும் தான் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து வரும். இதுல எக்ஸசைஸ் சொல்லியிருக்கணும். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ரிலேஷன் அண்ட் ஸ்டேட் which relations are function ன்னு சொல்லியிருக்கணும். முதலாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுல மெனி டு மெனி ரிலேஷன், அதால வந்து இது ஃபங்க்ஷன் இல்ல. அடுத்தது வந்து செகண்ட் வந்து மெனி டு மெனி தான் செகண்ட் வந்து மெனி டு 1 ரிலேஷன், அதால வந்து இது ஒரு ஃபங்க்ஷன். அடுத்த தேர்ட் வந்து மெனி டு மெனி என்றதால வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் இல்ல. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் நோட்டேஷன் சொல்லியிருக்கணும். y சமன் 4x² + 3 சொல்லியிருக்கு. y என்றது வந்து அவுட்புட், அதாவது வந்து அவுட்புட்டை வந்து ரேஞ்ச் என்னன்னு சொல்றது. அதே மாதிரி இங்க எக்ஸ் வர்க்கம் வந்து டொமைன் அல்லது இன்புட் சொல்லலாம். y-க்கு பதிலா அவுட்புட்டுக்கு பதிலா f(x) சொல்லி குறிக்கலாம். கீழே குறிச்சு காட்டி இருக்கு, பார்த்தா தெரியும். அடுத்த how to find input value and output value. அதுல எக்ஸசைஸ் தந்திருக்கணும் பாருங்க. எக்ஸாம்பிள் போட்டிருக்குது. f(x) சமன் 3x + 4. இதுல x-க்கு பதிலா இன்புட் வந்து 4 கொடுக்கணும். 4 கொடுத்தா 3, x-க்கு பதிலா 4 போட்டீங்கன்னு சொன்னா × 4 + 4. 3 × 4 12 + 4 16 அவுட்புட் வருது. அதே மாதிரி அடுத்தது வந்து finding the output when input is given. இன்புட் வந்து தந்திருக்குது, அவுட்புட்டை வந்து கண்டுபிடிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3x வர்க்கம் + 5 தந்திருக்குது. 3 தர இன்புட் வந்து x-க்கு பதிலா வேல்யூ தந்திருக்கு 4. 4 வர்க்கம் + 5 போட்டீங்கன்னு சொன்னா ஆன்சர் வந்து 3 தர 4 வர்க்கம் 16 + 5 53 வரும். அடுத்தது வந்து b-க்கு வந்து இன்புட் வந்து 0 தந்திருக்கு. f(x) 3x வர்க்கம் + 5ல வந்து x-க்கு பதிலா அந்த 0 போட்டு பிரதிட்டா வந்து ஆன்சர் வந்து 5 வரும். அடுத்தது வந்து
இன்புட் வந்து x பிளஸ் h என்று தந்திருக்குது. 3 x வர்க்கத்துக்கு பதிலா h பிளஸ் h ன்ற வர்க்கம் பிளஸ் 5 போட்டா 3 h பிளஸ் h ன்ற வர்க்கம் வந்து x வர்க்கம் பிளஸ் 2xh பிளஸ் h வர்க்கம் பிளஸ் 5. ஆன்சர் வந்து 3x வர்க்கம் பிளஸ் 2xh பிளஸ் h வர்க்கம் பிளஸ் 5 என்று வரும். அடுத்தது வந்து find the input when output is given. இதுல மாறி போட்டிருக்கு. அவுட்புட் வந்து உங்களுக்கு தந்திருக்கணும், இன்புட்டை வந்து கண்டுபிடிக்கட்டுமா. அதுக்கும் அதே மாதிரி தான் இங்க வந்து fxக்கு பதிலா 80 போட்டா அவுட்புட் வந்து fx தானே, அதால வந்து fxக்கு பதிலா 80 போட்டா 4x minus 1 சமன் 4x minus 1 போட்டு செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன்சர் வரும். அதே மாதிரி பிக்கு வந்து அவுட்புட் தந்திருக்குது -22, அதே மாதிரில போட்டு பிரதிட்டீங்கன்னா அதுக்கும் ஆன்சர் வரும். ரீப்ரசென்டிங் ஃபங்க்ஷனை வந்து ரெண்டு வகையில வகை குறிக்கலாம். ஒன்று வந்து அல்ஜிப்ரைக்கலி வகையில, மற்றது வந்து கிராஃபிக்கலி ரீதியாக வந்து வகை குறிக்கலாம்னு போட்டு அதுல எக்ஸாம்பிள் போட்டிருக்குது, அதை பாருங்க. அதாவது டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் போட்டிருக்குது. நம்பர்ஸ் டைப் வந்து நேச்சுரல் நம்பரை வந்து அந்த சிம்பிள் வந்து என்னென்று குறிப்பாம், எண்ணும் இலக்கங்கள் 1 2 3 4 வரும். அடுத்தது வந்து ஹோல் நம்பர்ஸ், அதுன்ற சிம்பிள் வந்து W, அது வந்து 0வும் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸும் சேர்ந்து வரும். 0 1 2 3 4 வரும். அடுத்தது வந்து இன்டீஜர்ஸை வந்து முழு எண்கள் என்று சொல்றது, அதை வந்து சட்டென்ற சிம்பிளால குறிக்கிறது. 0 அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கவுண்டிங் நம்பர்ஸ், சைவர் மற்றும் நேர எண்கள் மறை எண்கள் வரும் அதுக்குள்ள. அடுத்தது வந்து ரேஷனல் நம்பர் வந்து Q என்று சொல்லி சிம்போலால குறிக்கிறது. அது வந்து ரேசஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ் ரிப்பீட்டிங் ஓ டெர்மினேட்டிங் டெசிமல், அதாவது வந்து மீளும் தசமம் என்று சொல்றது, அதைத்தான் ரேஷனல் சொல்றது. அடுத்தது இர்ரேஷனல் வந்து சிம்போல் I, அது வந்து திருப்பி டோன்ட் ரிப்பீட் ஆகாது, மீளா தசமம், அதை சொல்றது ரேஷனல் என்று. அடுத்த ரியல் நம்பருக்குள்ள வந்து ரேஷனல் இர்ரேஷனல் ரெண்டு நம்பர்ஸுமே வரும். அடுத்தது வந்து அல்ஜிப்ரைக் ஆபரேஷன் ஆன் ஃபங்க்ஷன். இதுல வந்து 4 வந்து பேசிக் ஆபரேஷன் இருக்கு. ஒன்று வந்து அடிஷன் கூட்டுறது, மற்றது சப்ஸ்ட்ராக்ஷன் கழிக்கிறது, மல்டிப்ளிகேஷன் பெருக்கிறது, டிவிஷன் வகுக்கிறது. அடிஷன்ல வந்து f plus g into x வந்து அதுல போட்டு காட்டியிருக்கணும் உங்களுக்கு, அதே ஈக்குவேஷனை வந்து எழுதி செய்ய வேண்டியதான். அதே மாதிரி சப்ஸ்ட்ராக்ஷன்ல வந்து f minus g into x போட்டு காட்டியிருக்கணும், அதை வந்து f of x minus gx ன்னு சொல்லி பிரித்து செய்யணும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் f into g into x ன்னு போட்டிருக்கு, அதை வந்து பிரித்து f of x and gx ன்னு சொல்லி போட்டு செய்தா சரி. டிவிஷன்ல வந்து சொல்லியிருக்கணும், அப்படி நீங்க செய்யல வந்து gx வந்து 0க்கு வந்து ஈக்குவலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும், அதை செய்யல, அதை கவனிங்க. அடுத்தது அந்த அல்ஜிப்ரைக் ஆபரேஷன் செய்யற மெத்தட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தந்துருக்குது. ஃபர்ஸ்டா வந்து fx 4x plus 1 and gx வந்து 3 minus 2x தந்திருக்கணும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அடிஷனுக்கு போட்டு காட்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் f plus g into x வந்து அதை பிரிச்சா fx plus gx எழுதலாம். fx க்கு வேல்யூ கொடுத்திருக்கு மேல 4x plus 1,
ஜிஎக்ஸுக்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்குது 3 மைனஸ் 2x. பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்சர் அதுல கீழே போட்டிருக்குது. அடுத்தது சப்ஸ்ட்ராக்ஷன், அதுக்கும் f மைனஸ் ஜி இன்டூ எக்ஸ் பிரிச்சலைனா f இன்டூ எக்ஸ் எழுதணும். மைனஸ் ஜிஎக்ஸ் எழுதினா f இன் வேல்யூ கொடுத்து ஆன்சர் கொடுத்திருக்கணும் பாருங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து டிவிஷனுக்கும் f இன்கீழ் g இன்டூ எக்ஸ் அதை வந்து fx இன்கீழ் gx போட்டு x வேல்யூ வந்து fx வேல்யூ மேல கொடுத்திருக்கணும், gx வேல்யூ வந்து கீழே கொடுத்திருக்கணும். மல்டிப்ளிகேஷனுக்கு அதே மாதிரி தான் fx வேல்யூ இன்டூ gx வேல்யூ போட்டு ஆன்சர் கொடுத்திருக்கணும். செய்து பாருங்க. அடுத்தது 1-to-1 function and 1-to function bijective function. முதலாவது வந்து இதுல 1-to-1 function என்னன்னு பார்ப்போம். 1-to-1 ஃபங்க்ஷனை வந்து இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இதுல வந்து இந்த எஃப் மேப்ல வந்து இதுல கீழே வந்து எக்ஸ் ஒய்ன்னு போட்டு இதுல மேப் மாதிரி குறிச்சு காட்டிருக்கணும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எக்ஸ் மேப்ல வந்து எக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து ஒய்ல ஜாயின் ஆகியிருக்கணும், எலிமெண்ட் வந்து மேப் ஆகியிருக்கணும். அதை சொல்றது 1-to-1 ஃபங்க்ஷன். எக்ஸ்ல எக்ஸ்ன்றது வந்து டொமைன், அந்த எக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒய்ல வந்து ஒவ்வொரு எலிமெண்ட் வந்து மேப் ஆகி இருக்கணும். அப்ப அதை சொல்றது 1-to-1 ஃபங்க்ஷன். அதாவது இன்னொரு வகையா சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சோடி வந்து இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸ்ல வந்து ஒரு எலிமெண்ட் 1 இருக்குன்னு சொன்னா 1 வந்து டிக்கு மட்டும்தான் ஜாயின் ஆகியிருக்கணும், இப்ப பிக்கும் ஜாயின் ஆகியிருக்க கூடாது. அப்படி ஜாயின் ஆகியிருந்தா அது வந்து வேறேக்க போயிடும். அதால வந்து எக்ஸுக்கு இருக்கிற ஒரு எலிமெண்ட் வந்து ஒய்ல இருக்கிற ஒரு எலிமெண்டோட மட்டும் மேப்ட் ஆகி இருந்தா அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். அடுத்தது வந்து 1-to ஃபங்க்ஷன். 1-to ஃபங்க்ஷன்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா எக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் வந்து ஒய்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூயோடையும் கட்டாயம் ஜாயின் ஆகி மேப்ட் ஆகி இருக்கணும். அதாவது ஒய்ல வந்து ஒரு எலிமெண்ட் கூட எக்ஸ்ல உள்ள எலிமெண்டால மேப்ட் ஆகாம இருக்கக்கூடாது. ஒய்ல இருக்கிற ஃபுல் எலிமெண்ட்டுமே எக்ஸ்ல உள்ள எலிமெண்டால வந்து மேப்ட் ஆகி இருக்கணும். இதை சொல்றது 1-to ஃபங்க்ஷன். இல்லாட்டிக்கு இன்னொரு பேருன்னு சொல்றது சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்றும் இத வந்து சொல்லலாம். அதாவது ஒய்ல வந்து ஒரு எலிமெண்ட் கூட மிஸ் ஆகாம இருக்கணும். எக்ஸ்ல உள்ள எலிமெண்ட் எல்லாமே ஒய்ல உள்ள எலிமெண்டோட ஜாயின் ஆகி இருக்கணும். அப்படி ஜாயின் ஆகி இருந்தா அதை சொல்றது 1-to ஃபங்க்ஷன் என்று சொல்லலாம், அல்லது சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்று சொல்லலாம். அடுத்தது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்று சொன்னா என்னன்னு சொன்னா 1-to-1 ஃபங்க்ஷன் அண்ட் 1-to-1 ஃபங்க்ஷன் ரெண்டும் இணைஞ்சதான் சொல்றது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல வந்து 1-to-1 ஃபங்க்ஷன்ல வார இயல்பும் இருக்கணும், அதே மாதிரி 1-to-ல வார இயல்புகளும் வந்து இருக்கணும். அப்படி இருந்தா வந்து அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதுல எக்ஸாம்பிள் போட்டிருக்குது மேப், அதை பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து 1-to-1 அந்த மேப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்ல இருக்கிற வேல்யூ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒய்ல இருக்கிற வேல்யூக்கு வந்து மேப்ட் ஆகி இருக்குது. அதே மாதிரி 1-to எடுத்தோம்னு சொன்னா 1-to வந்து ஒய்ல இருக்கிற எலிமெண்ட் ஒன்றும் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அதனால எக்ஸ் வந்து எக்ஸ்ல இருக்கிற எலிமெண்டால வந்து ஒய்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையுமே மேப் பண்ணி இருக்கணும், பார்த்தா தெரியும். அடுத்தது வந்து பைஜெக்டிவ். பைஜெக்டிவ்ல வந்து 1-to-1 அண்ட் 1-to ரெண்டுல வார கண்டிஷனும் வந்து திருப்தியாக்கப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தால் வந்து பைஜெக்டிவ். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 1-to-1ல வார நிபந்தனை வந்து எக்ஸ்ல இருக்கிற எல்லா மூலத்துக்கும் வந்து ஒய்ல ஜாயின் ஆகி இருக்கணும், அதே மாதிரி ஜாயின் ஆகி இருக்குது. அடுத்தது வந்து
ஒன்று வந்து வையில வந்து ஒரு எலிமெண்ட் கூட மிஸ் ஆகாம எக்ஸ்ல உள்ள எலிமெண்டால ஜாயின் ஆயிருக்கணும் அப்படி போட்டிருக்குது. அத பாருங்க இருக்கா. அதாவது எக்ஸசைஸ் கொடுத்திருக்கேன். ஐடென்டிஃபை ஃபங்க்ஷன் டைப்ஸ் ஃப்ரம் மேப்பிங் டயக்ராம்ஸ் 1-to-1 ஃபங்க்ஷனோ 1-to-o பைஜெக்டிவ்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணட்டுமா. அந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா ஏ வந்து 3ஓட ஜாயின் ஆயிருக்குது, பி வந்து 4ஓட ஜாயின் ஆயிருக்கு, சி வந்து 1ஓட ஜாயின் ஆயிருக்குது. இங்க வந்து எக்ஸ்ல இருக்கிற எல்லா வேல்யூமே வந்து வையில உள்ள வேல்யூ எலிமெண்டோட வந்து ஜாயின் ஆயிருக்கிறதால அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். இது வந்து 1-க்குள்ள வராது. ஏன்னு சொன்னா 1-ன்னு சொன்னா வையில ஒரு எலிமெண்ட் கூட மிஸ் ஆகாம எக்ஸ்ல உள்ள எலிமெண்ட் வந்து ஜாயின் ஆயிருக்கணும். ஆனா இந்த 2 வந்து மிஸ் ஆகிருக்கிறதால இது வந்து 1-க்குள்ள வராது. அதால இது வந்து ஃபர்ஸ்ட் ஏ வந்து 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு வரும். அடுத்த பி வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து 2ஓட ஜாயின் ஆகிருக்குது, பி வந்து 1ஓட ஜாயின் ஆகிருக்குது, சி வந்து 3ஓட ஜாயின் ஆகிருக்குது, டி வந்து 2ஓட ஜாயின் ஆகிருக்குது. அப்ப வையில உள்ள எல்லா எலிமெண்ட்டுமே வந்து எக்ஸ்ல உள்ள எல்லா எலிமெண்டாலையும் ஜாயின் ஆகிருக்கிறதால வையில ஒரு எலிமெண்ட் கூட மிஸ் ஆகல. அதால வந்து அது 1-to ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். அடுத்து சிய பாத்தீங்கன்னு சொன்னா சில வந்து எல்லா நிபந்தனையுமே பூர்த்தியாக்கப்பட்டிருக்குது. எக்ஸ்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்கும் வையில உள்ள எல்லா எலிமெண்ட்டும் ஜாயின் ஆகிறதால வந்து இங்க வந்து 1-to-1 அண்ட் 1-to ரெண்டையும் கண்டிஷன்ஸ் வந்து பூர்த்தியாக்கப்பட்டிருக்கு. அதால வந்து சி வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அடுத்தது ஐடென்டிஃபை ஃபங்க்ஷன் டைப்ஸ் ஃப்ரம் செட் வந்து போட்டிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் யாராலையும் செய்யணுமா? ஃபர்ஸ்ட் கேள்வி யாராலையும் செய்யணுமா? யாராவது அன்மியூட் பண்ணி போட்டு சொல்லு. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து டொமைனையும் ரேஞ்சையும் கண்டுபிடிக்கணும். நான் முதலே சொன்னா டொமைன் என்றது வந்து எக்ஸ் வேல்யூக்குள்ள வார பெருமானம் எல்லாம் டொமைன், ரேஞ்ச் என்றது வந்து y வேல்யூக்குள்ள வாரது எல்லாம் ரேஞ்சுக்குள்ள வரும். அப்ப ஃபர்ஸ்டா வந்து டொமைன் எக்ஸ் வேல்யூ எழுதினோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது வந்து 1 வரும், அடுத்தது வந்து 2, 3, 4, 5 இவ்வளவு வந்து டொமைனுக்குள்ள வரும். அடுத்த y வேல்யூக்குள்ள வந்து 20, 25, 15, 5, 10 இவ்வளவு வரும். எல்லாம் ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இங்க வந்து என்னன்னா எக்ஸ்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டும் வையில உள்ள எல்லா எலிமெண்டோடையும் ஜாயின் ஆகும். அதால வந்து இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அடுத்தது இரண்டாவது கேள்வி. இரண்டாவதுல வந்து எக்ஸ் வேல்யூக்கு வர பெருமானங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1 வரும், அடுத்தது 2 வரும், 2 ரிப்பீட்டா வந்திருக்கு, அதை எழுத தேவையில்லை. அடுத்தது 3 வரும், 4 இவ்வளவு 1, 2, 3, 4 இவ்வளவு வந்து எக்ஸ் வேல்யூக்குள்ள வரும். y வேல்யூக்குள்ள வந்து 5 வரும், 15 வரும், 20 வரும், 10 வரும். 10 திருப்பி ஒரு கதை வந்திருக்கணும், திருப்பி ரிப்பீட்டா வராதுன்றதால 5, 15, 20, 10 இவ்வளவு வரும். இங்க வந்து ஒன்று வந்து எக்ஸ் வேல்யூல இருக்கிற 1 y வேல்யூ 5ஓட ஜாயின் ஆகும். அதே மாதிரி எக்ஸ் வேல்யூல இருக்கிற 2 வந்து y வேல்யூல இருக்கிற 15க்கும் 20க்கும் வந்து 2 ஜாயின் ஆகும். அடுத்தது வந்து 3 வந்து 10ஓட ஜாயின் ஆகும். அண்ட் 4ம் எக்ஸ் வேல்யூல இருக்கிற 4ம் வந்து
10ஓட மேப் ஆகும். இணைச்சு பார்த்தா தெரியும். மேப் பண்ணி பாத்தீங்கன்னா அது வந்து 1 ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். அடுத்த தேர்ட் வந்து எக்ஸ் வேல்யூக்குள்ள வந்து 1 2 3 4 5 6 இவெல்லாம் வந்து எக்ஸ் வேல்யூக்குள்ள வரும். y வேல்யூக்குள்ள வந்து 20 15 20 ரிப்பீட்டா வராது. அடுத்த 15 வராது. 5 25 இவெல்லாம் வரும். அது எக்ஸ் வேல்யூல 1 வந்து 20ஓட ஜாயின் ஆகும். அடுத்த 10 வந்து 15ஓட ஜாயின் ஆகும். 3 வந்து 20ஓட மேப் ஆகும். 4ம் 15ஓட ஜாயின் ஆகும். மேப் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து 1 ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். அடுத்ததும் எக்ஸசைஸ் தந்திருக்குது. ஐடென்டிஃபை ஃபங்க்ஷன் டைப்ஸ் ஃப்ரம் டேபிள். டேபிள்ல இருந்து ஃபங்க்ஷன் டைப்பை ஐடென்டிஃபை பண்ணட்டுமா? இதுல யாராவது ஃபர்ஸ்ட் ஆன் செய்வீங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் யாராவது செய்வீங்க? இதுல ஆன்சர் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் வேல்யூக்குள்ள ஏ பி சி டி 4 இருக்குது. y வேல்யூக்குள்ள வந்து 2 3 1 4 5 இருக்குது. a வந்து 2ஓட மேப்ட் ஆகும். b வந்து 3ஓட மேப்ட் ஆகும். c வந்து 1ஓட மேப்ட் ஆகும். d வந்து 4ஓட மேப்ட் ஆகும். இங்க வந்து y வேல்யூக்குள்ள 5 வந்து மிஸ் ஆகிடும். அதனால வந்து இது 1 ஃபங்க்ஷனுக்கேயும் வராது, பைஜெக்டிவ்லயும் வராது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 1 to 1 ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். அடுத்த செகண்ட் வந்து எக்ஸ்ல உள்ள எல்லா வேல்யூவும் வந்து ABCDEF 6 வேல்யூ தந்திருக்குது. அதே மாதிரி வையில வந்து 3 2 தடவை தந்திருக்கணும். ஒருக்கா தான் 3 எழுதணும். அதே மாதிரி 2 தடவை தந்திருக்கணும். ஒருக்கா தான் 2 எழுதணும். y வேல்யூக்குள்ள எழுதி ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து 1 ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். அடுத்தது வந்து கட் ABCDEF எக்ஸ் வேல்யூக்குள்ள தந்திருக்கணும். 4 1 5 3 2 இது வந்து y வேல்யூக்குள்ள தந்திருக்கணும். a வந்து 4ஓட மேப்ட் ஆகும். b வந்து 1ஓட மேப்ட் ஆகும். c வந்து 5ஓட மேப்ட் ஆகும். d வந்து 3ஓட மேப்ட் ஆகும். e வந்து 10ஓட மேப்ட் ஆகும். சோ இது வந்து 1 to 1 to 1 ஃபங்க்ஷன் 10 கண்டிஷனையும் இது வந்து பூர்த்தி செய்யறதால தேர்ட் வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். அடுத்தது வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னா முதலாவதா வந்து அதுல எக்ஸாம்பிளுக்கு போட்டு காட்டியிருக்கணும். எஃப்ல வந்து எக்ஸின் வேல்யூ வந்து a வருது, b வருது, c. அதே மாதிரி yல வந்து வார எலிமெண்ட் வந்து 1 2 3. அத வந்து இன்வெர்ஸ் தலைகளா மாறி எழுதணும். என்னன்னு சொன்னா எஃப்ல வந்து டொமைனுக்கு வாரது எஃப் இன்வெர்ஸ்ல வந்து ரேஞ்சுக்கு வரும். அதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஏபிசி வந்து டொமைனுக்கு தந்திருக்கணும் எஃப்ல. இந்த எஃப் இன்வெர்ஸ்ல வந்து ஏபிசி வந்து ரேஞ்சுக்கு கொடுத்திருக்கணும். அதே மாதிரி எஃப்ல வந்து ரேஞ்சுக்கு வார 1 2 3 அந்த பெருமானம் வந்து எஃப் இன்வெர்ஸுக்கு போயிட்டுல வந்து டொமைனுக்கு வரும். அதுல எக்ஸாம்பிள் தந்திருக்கணும். அதை பாத்தீங்கன்னா விளங்கும். அடுத்தது எக்ஸசைஸ் கொடுத்திருக்கணும். ஃபைண்ட் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பிலோ question. கீழே உள்ள கேள்விக்கு வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சு எழுதட்டுமா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இப்போ எஃப் எடுத்தீங்கன்னா டொமைன் தந்திருக்கணும். 1 இருந்து 6 வரையும் தந்திருக்கணும். ரேஞ்ச் தந்திருக்கணும். அப்ப இன்வெர்ஸா மாத்தேக்கில வந்து டொமைன் வந்து எஃப் எடுத்தீங்கன்னா எஃப் இன்வெர்ஸ் -1 மாத்தேக்கில எஃப் இன்வெர்ஸா மாத்தேக்கில வந்து டொமைனா இருக்கிறது வந்து அங்கால ரேஞ்சுக்கு வரும். ரேஞ்சுக்கு இருக்கிற வேல்யூ எல்லாம் டொமைனுக்கு வரும்.
அப்படி போட்டு செய்வீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸுக்கு டொமைனுக்கு வந்து எஃப் எடுத்தா அதை இன்வெர்ஸுக்கு மாத்திக்க அந்த டொமைன்ல இருக்கிற அவலா வேல்யூ வந்து ரேஞ்சுக்கு வரும் 1 2 3 4 5 6 அவலாம் வந்து ரேஞ்சுக்கு வரும் எஃப்ல இருக்கிறத ரேஞ்சில இருக்கிறத எடுத்தோம்னு சொன்னா எஃப் இன்வெர்ஸுக்கு மாத்திக்க ரேஞ்சில இருக்கிற அவலாம் டொமைன் என்ற வேல்யூக்கு வரும் 5.2 15 7.2 12 20 18 அப்படி வரும் அடுத்த ரெண்டாவது எக்ஸசைஸ் அதுவும் அதே மாதிரி தான் அதையும் எஃப் எடுத்தோம்னு சொன்னா எஃப் டொமைன்ல வந்து -1 0 1 2 3 இவ்வளவு இருக்குது அதே மாதிரி ரேஞ்சில வந்து 3 5 11 21 அவ்வளவு இருக்குது எஃப் இன்வெர்ஸுக்கு மாத்தினோம்னு சொன்னா எஃப்ல டொமைன்ல உள்ள -1 வந்து ரேஞ்சுக்கு வரும் அதே மாதிரி 0 ரேஞ்சுக்கு போகும் டொமைன்ல இருக்கிறது அதே மாதிரி 1 வந்து ரேஞ்சுக்கு போகும் 2 3 இவ்வளவு வந்து எஃப் இன்வெர்ஸ்ல ரேஞ்சுக்கு போகும் ரேஞ்ச்ல இருக்கிற பெருமானம் எஃப் ரேஞ்ச்ல இருக்கிற பெருமானம் வந்து மாறி டொமைனுக்கு வரும் 3 5 11 21 இவ்வளவு எஃப் இன்வெர்ஸுக்கு வரும் அடுத்தது graph of function and its inverse function graph போட்டு காட்டியிருக்கிறேன் அடுத்தது அந்த கிராஃபுக்கு வர இன்வெர்ஸும் போட்டு காட்டியிருக்கிறேன் அதுல எக்ஸாம்பிள் this is the graph of y summon gx what graph shows to the y summon gx inverse காட்டியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் கிராஃப் பாத்தீங்கன்னா தெரியும் அதுல வந்து gx இந்த இதுக்கு வந்து கிராஃப் காட்டியிருக்கிறேன் அதுக்கு வந்து gx இன்வெர்ஸ் என்ன வரும் மட்டும் கேட்டிருக்கணும் அதை அடுத்த கிராஃப்ல போட்டு காட்டியிருக்குது இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்து இந்த கிராஃப்ல வந்து எக்ஸ் வேல்யூ வந்து r2 வருது r வந்து எக்ஸ் வேல்யூண்டா அது டொமைன் அப்ப நாங்க இன்வெர்ஸுக்கு மாத்தேக்க இந்த r வந்து y வேல்யூக்குள்ள போயிடும் அப்ப இஞ்சால நார்மலா பார்த்தா தெரியும் y வேல்யூக்குள்ள வந்து r வருது இப்படி வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டியிருக்கணும் அதுக்கு இன்வெர்ஸும் கிராஃப்ல போட்டு காட்டியிருக்கணும் பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் வந்து இதுல 4 வருது எக்ஸ் வேல்யூண்டா இஞ்சால வரைக்க இன்வெர்ஸுக்கு மாறி வரைக்க அது வந்து y வேல்யூல 4 வரும் இன்வெர்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா y வேல்யூக்கு 4 வரும் அதே மாதிரி 2 இருக்குன்னு சொன்னா அது வந்து இன்வெர்ஸுக்கு போவைக்க எக்ஸ் வேல்யூல 2 இருந்தா அது இன்வெர்ஸுக்கு போவைக்கல வந்து y வேல்யூல 2 வரும் அதுல கிராஃப் காட்டியிருக்கணும் பார்த்தா விளங்கும் அடுத்த நெக்ஸ்ட் பார்ட் finding inverse function of an equation inverse function ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது அதுல தந்திரிக்கிறோம் find the inverse function of y சமன் 5x - 2 y என்றது அவுட்புட் தெரியும் அடுத்தது வந்து 5x - 2 இத வந்து எழுவா மாற்றம் மாதிரி செய்யணும் x வந்து எழுவா மாற்றம் செய்யற மாதிரி செய்யணும் அப்ப x மட்டும் சமனுக்காக வச்சுக்கொண்டு மிச்சம் எல்லாத்தையும் இங்கால சமனுக்கு இங்கால கொண்டு வரணும் இங்க வந்து செகண்ட் ஸ்டெப்ல செய்து காட்டிருக்கணும் 5x ஓட கழிப்படுற 2 வந்து இங்க y ஓட வந்தா கூட்டுப்படுது சமன் 5x y சமன் 5x - 2 இங்க வந்து
எக்ஸ மட்டும் வச்சிருக்கோம்னு சொன்னா 5ஐயும் சமனுக்கு இஞ்சால கொண்டு வரணும். 5ஐயும் சமனுக்கு இஞ்சால கொண்டு வந்தோம்னு சொன்னா இந்த எக்ஸோட பெருக்கப்படுற 5 வந்து சமனுக்கு இஞ்சால வரைக்கும் வந்து பிரிபடும். பிரிபட்டா y plus 2 into 5 சமன் x என்று வரும். அப்ப இந்த இன்வர்ஸ் எழுதிக்கல, இந்த இன்வர்ஸ் எழுதிக்க f minus 1 x என்று போட்டுட்டு இந்த y வந்து x மாத்தி எழுதி விட்டா ஓகே. அதுல எழுதி காட்டியிருக்கணும் y-க்கு பதிலா x போட்டிருக்கணும். 2 அப்படியே வருது, அதுக்கு கீழே 5 என்று போட்டு செய்து காட்டிருக்கணும். அதே மாதிரி கீழே எக்ஸசைஸ் தந்திருக்குது. Find inverse function of the following function. gx இந்த inverse function வந்து கண்டுபிடிக்கட்டாம். gx வந்து y வேல்யூ என்று எடுத்தீங்கன்னு சொன்னா y சமன் 3x வர்க்கம் மைனஸ் 5 என்று வரும். x வச்சுக்கொண்டு மிச்சம் எல்லாத்தையும் சமனுக்கு இஞ்சால கொண்டு வரணும். அப்ப y சக 5 சமன் 5x வர்க்கம் என்று வரும். y plus 5 x வர்க்கம் இருக்கத்தக்கனே 5 வந்து பெருக்கப்படும். பெருக்கப்படுறது இஞ்சால வந்து பிரிவடும். பிரிவட்டா x வர்க்கம் y இன் கீழ் y plus 5 இன் கீழ் 5 சமன் x வர்க்கம் என்று வரும். x தானே வச்சிருக்கணும், அதால வந்து ரெண்டு பக்கமும் வர்க்கமூலம் போட்டீங்கன்னு சொன்னா வர்க்கமூலம் y plus 5 இன் கீழ் 5 சமன் x என்று வரும். இந்த இன்வர்ஸ் கேட்டா g minus 1 x சமன் வந்தவுடைய y என்று வாரத x plus 5 இன் கீழ் 5 என்று சொல்லி வர்க்கமூலம் ரூட்டுக்குள்ள கொடுத்தா ஓகே. அடுத்தது வந்து கேள்வி தந்திருக்க, அதை செய்து பாருங்க. அடுத்தது does all function have an inverse function? முதலாவது வந்து f தந்திருக்கு. fல வந்து x வேல்யூ டொமைன் வந்து 1 2 3 4 கொடுத்திருக்கணும். y வேல்யூ வந்து ரேஞ்ச் வந்து abcd கொடுத்திருக்கணும். அத வந்து f இன்வர்ஸா மாத்தேக்கல, டொமைன் வந்து ரேஞ்சா மாறி இருக்குது, abcd என்று வருது. அதே மாதிரி ரேஞ்ச் வந்து அங்கால டொமைனா மாறி போகும். ரெண்டுக்கும் காட்டிருக்கணும் பாருங்க. அடுத்த எக்ஸாம்பிள் ஜிக்கு காட்டிருக்கணும். ஜி வந்து ஜிக்கு எழுதிக்க ஜின்ற டொமைனுக்கு இருக்கிற வேல்யூ எல்லாம் வந்து ஜி இன்வர்ஸுக்கு எழுதிக்க அது வந்து ரேஞ்சுக்கு போகும். அதே மாதிரி ஜிக்கு ரேஞ்சுக்கு இருக்கிற 0 2 3 இந்த வேல்யூ எல்லாம் ஜி இன்வர்ஸுக்கு எழுதிக்கல வந்து டொமைனுக்குள்ள வரும். அதுல செஞ்சு காட்டிருக்கணும். அது வந்து ஜி வந்து என்ன ஃபங்க்ஷன் சொன்ன ரிலேஷன் சொன்னா many to one ரிலேஷன். அதால வந்து ஜி ஒரு ஃபங்க்ஷன். ஜி இன்வர்ஸுக்கு மாத்தேக்கல வந்து ஜி இன்வர்ஸ் வந்து ஒன் டு மெனி ஃபங்க்ஷன் ஒன் டு மெனி ரிலேஷனுக்கு வருது. ஒன் டு மெனி ரிலேஷன்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் இல்ல, அதால வந்து அதை என்னன்னு சொல்லியிருக்கிறோம்டா நான் இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷன் என்று சொல்லியிருக்கிறோம். அதாவது நாங்க சுமார் ஃபங்க்ஷனை இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு மாத்தேக்கில்ல, அதுக்கு அது வந்து ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொன்னா அதை வந்து என்னன்னு சொல்றோம்டா நான் இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷன் என்று சொல்றோம். அப்படி மாத்தி அது ஃபங்க்ஷன் இருந்ததுன்னு சொன்னா அதை இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷன் என்று சொல்றது. முதலாவது எஃப் கொடுத்திருக்கிறது வந்து இன்வர்ஸா மாத்த முன்னமும் 1 to 1 தானே, 1 to 1 ரிலேஷன். அப்ப 1 to 1 ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன். அப்ப அது வந்து இன்வர்ஸா மாறேக்குள்ளேயும் 1 to 1 தான் இருக்குது. அப்ப 1 to 1ன்றது ஒரு ஃபங்க்ஷன் என்றபடியா அது வந்து இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். செகண்ட் ஜி வந்து many to 1 வந்து many to ரிலேஷன். many to ரிலேஷனும் many to one ரிலேஷனும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான்.
அத வந்து நாங்க ஜியை இன்வெர்ஸ் பண்ணிக்கல வந்து ஒன் டு மெனி ரிலேஷனுக்கு போகுது. ஒன் டு மெனி ரிலேஷன்ன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்ல. அதால வந்து அது நான் இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன் என்று அதுல போட்டு காட்டியிருக்கிறேன். அடுத்தது ஃபைண்ட் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் டஸ் ஃபங்க்ஷன் இன்வெர்ட்டிபிள். இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கட்டுமா, மற்றது எது வந்து இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன் சொல்லி கேட்டிருக்கணும். அது செஞ்சு பார்க்கணும். ஃபர்ஸ்டா வந்து fx கொடுத்திருக்கணும். இதுலயும் பாருங்க fxல வந்து x ன்ற வேல்யூக்குள்ள வார பெருமானம் டொமைனுக்கு வாரது வந்து -10.5 -75 1.25 4.5 7.8 இவெல்லாம் வந்து இன்வெர்ஸா மாறேக்க f இன்வெர்ஸ் ஆஃப் x மாறேக்கல வந்து fxக்குள்ள வந்த பெருமானம் fxக்குள்ள டொமைனுக்கு வந்த வேல்யூ அவ்வளவும் f இன்வெர்ஸ் மாறேக்கல வந்து ரேஞ்சுக்குள்ள வருது. அதுல கீழே போட்டிருக்கணும். அடுத்த fxல ரேஞ்சுக்கு இருக்கிற பெருமானம் -3.5 5.6 -11.65 -5.86 1.2 இவெல்லாம் வந்து fxல வந்து ரேஞ்சுக்கு இருக்குது. அத வந்து f இன்வெர்ஸ் மாத்தேக்கல வந்து டொமைனுக்கு போட்டிருக்கணும். அதாவது x வேல்யூக்குள்ள போட்டிருக்கணும். இன்புட்டுக்குள்ள பார்த்தா தெரியும். என்ன கேட்டிருக்கணும்னு சொன்னா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கட்டாம். அடுத்தது வந்து அது இன்வெர்ட்டிபிள் ஒன்று கேட்டிருக்கு. முதலாவது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன், அதால வந்து அது வந்து இன்வெர்ட்டிபிளுக்குள்ள வரும். அடுத்தது வந்து fx 3/5 டொமைனுக்கு கொடுத்திருக்கணும். அடுத்தது 1/2 3/4 9 -5/5 1/3 5/11 இதெல்லாம் வந்து டொமைனுக்கு கொடுத்திருக்கணும் x வேல்யூக்கு. அதே இது f-1ல வந்து ரேஞ்ச்ல கொடுத்திருக்கணும். பார்த்தா தெரியும். அடுத்தது வந்து fxல வந்து ரேஞ்சுக்கு வந்து 10/5 3/7/2 3/10/7 1/9 5/9 இத வந்து fxல வந்து ரேஞ்ச் அதாவது y வேல்யூக்கு கொடுத்திருக்கணும். y வேல்யூக்குள்ள கொடுத்தது வந்து இங்க f இன்வெர்ஸ்ல வந்து இன்புட்டுக்கு வரும் டொமைனுக்குள்ள கொடுத்திருக்கணும். பார்த்தா இது வந்து என்ன ஃபங்க்ஷன் என்ன ரிலேஷன் சொன்னா ஒன் டு மெனி ரிலேஷன். f இன்வெர்ஸ் செகண்ட்ல வந்து f இன்வெர்ஸ் வந்து ஒன் டு மெனி ரிலேஷன். ஒன் டு மெனி ரிலேஷன்ன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்ல. அதால வந்து அது என்னன்னு சொன்னா நான் இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன். இதுல ஆன்சர் கொடுத்திருக்கணும். சரி. அது அடுத்தது தேர்டுக்கு யாராவது ஆன்சர் சொல்லலுமா? தேர்ட் வந்து இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷனா நான் இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷனா யாராவது சொல்லலுமா? ஒரு ஆள் நான் இன்வெர்ட்டிபிள்னு சொல்லியிருக்கு. வேற யாராவது? ஓகே, சில பேர் வந்து கரெக்டான ஆன்சர் போட்டிருக்கீங்க. நான் இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன் தான் வரும். பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 1 3 என்று கொடுத்திருக்குது. 1 வந்து 2 தரம் கொடுத்திருக்கு. ஒரு கத்தான் வரும் டொமைனுக்குள்ள. அடுத்தது 2 3 அங்கால ரேஞ்சுக்குள்ள வந்து ABCDE என்று கொடுத்திருக்கணும். அதை நட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா 1 to many ரிலேஷன் வரும். 1 to many ரிலேஷன் சொன்னா அது வந்து ஃபங்க்ஷன் இல்ல. சாரி, ஃபங்க்ஷன் இல்ல. அதை இன்வெர்ஸ் பண்ணினோம்னு சொன்னா A வந்து A and D வந்து ஒன்றோட ஜாயின் ஆகும். அடுத்தது B வந்து 2ஓட ஜாயின் ஆகும்.
சியும் ஈயும் வந்து மூன்றோட ஜாயின் ஆகும். அப்ப மெனி டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு வரும். மெனி டு ஒன் சாரி மெனி டு ஒன் ரிலேஷனுக்கு வரும். மெனி டு ஒன் ரிலேஷன் சொன்னா அது ஃபங்க்ஷன் அந்த வழியா அது இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷனுக்கு வரும். சாரி நான் முதல் சொன்னதுக்குள்ள. ஸோ தேர்ட் வந்து இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷன் மெனி டு ஒன் அந்த வழியா அது ஃபங்க்ஷன் அந்த வழியா அது இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். அடுத்த எக்ஸசைஸ் தந்திருக்கிறோம். அதை யாராவது செய்து ஆன்சர் போடுங்க. எக்ஸசைஸ் கண்டினியூ. அதுல ஃபர்ஸ்ட் யாராவது செய்து ஆன்சர் போடுங்க. இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷனா நான் இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷனா? யாராவது தெரிஞ்சாக்கலாம் ஆன்சர். ஒரு ஆள் நான் இன்வெர்டிபிள் கொடுத்துருக்கு. வேற யாரும்? நான் இன்வெர்டிபிள். நான் இன்வெர்டிபிள். ஓகே, குரூப்ல வந்துருக்கேன். ஓகே ஐயா. அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ பாருங்க. அதுல வந்து டொமைனுக்கு வந்து கொடுத்திருக்கிற வேல்யூ வந்து 3, 5, 8, 10, 12, 15 கொடுத்திருக்கணும். அதே மாதிரி ரேஞ்சுக்கு வந்து கொடுத்திருக்கிற வேல்யூ வந்து y கொடுத்திருக்கணும், x 2 தரம் கொடுத்திருக்கணும். ஆனா ஒருக்கா தான் எழுதணும் x. அடுத்த ஜூ, அடுத்த செட் வந்து 2 தரம் கொடுத்திருக்கணும். x செட் வந்து ஒருக்கா தான் எழுதணும். எழுதிட்டு மேப் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா 3 வந்து y-ஓட மேப் ஆகும். அடுத்தது 5ம் 8ம் வந்து x-ஓட மேப் ஆகும். 10 வந்து ஜூவோட மேப் ஆகும். 12, 15 வந்து செட்டோட மேப் ஆகும். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு சொன்னா அது மெனி டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு வரும். அதை வந்து நாங்க இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு மாத்தி பார்க்கல வந்து அது 1 to many ரிலேஷனுக்கு வரும். ஃபர்ஸ்ட் வந்து மெனி டு ஒன் ரிலேஷனுக்கு வரும். அதை வந்து நாங்க இன்வர்ஸுக்கு மாத்தேக்கல வந்து 1 to many ரிலேஷனுக்கு வரும். 1 to many ரிலேஷன்ன்றது ஃபங்க்ஷன் இல்ல. அதால வந்து அது வந்து நான் இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷன். சில பேர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிராக்கெட்டுக்கு இருக்கிறது யாராவது செய்யுங்க. பிராக்கெட்டுக்கு இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் இது வந்து இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து எக்ஸ் வேல்யூக்குள்ள வந்து 1, 2, 3 வரும். y வேல்யூக்குள்ள வந்து 0.5, 0.25, 0.625 மூன்றும் வரும். அதை வந்து மேப் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா மெனி டு மெனி ரிலேஷன் தான் வரும். மெனி டு மெனி ரிலேஷனை இன்வெர்ஸ் பண்ணி பாருங்க இருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து இன்வெர்ஸ் பண்ணி பார்க்கவும் அதுவும் மெனி டு மெனி ஃபங்க்ஷனுக்குலாம் வருது. அப்ப அதை வந்து சொல்லலாம் நாங்க ஃபங்க்ஷன் இல்ல தானே. ஃபங்க்ஷன் இல்லையன்றபடியே நான் இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் வரும். ஃபர்ஸ்ட் அடுத்த செகண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, செகண்ட் வந்து எக்ஸ் வேல்யூ டொமைனுக்குள்ள வந்து 2, 4, 6, 8, 10 இவ்வளவு வேல்யூவும் வந்து வரும். அதே மாதிரி ரேஞ்ச் y வேல்யூக்குள்ள வந்து 5, 9, 3, 8, 7 இவ்வளவு வரும். எல்லாம் ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகுறதால வந்து அது வந்து 1 to 1 ரிலேஷன். 1 to 1 ரிலேஷனை வந்து இன்வெர்ஸுக்கு மாத்தினாலும் அதுவும் 1 to 1 ரிலேஷனா தான் வரும். ஸோ 1 to 1 ரிலேஷன் என்றபடியா அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். அதால வந்து அது இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும்.
அடுத்த நெக்ஸ்ட் வந்து composite function. composite functionல வந்து என்னன்னு சொன்னா composite function என்னன்னு சொன்னா ஒருங்கிணைந்த செயல்பாடு தான் சொல்றது composite function. அதுல வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்ல இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதி செய்கிறது அதைத்தான் composite function சொல்றது. இதுல எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும். எக்ஸாம்பிள் போட்டு காட்டியிருக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா fx வந்து அதுக்கு வேல்யூ கொடுத்திருக்கிறேன் 3x, gx க்கு வந்து வேல்யூ கொடுத்திருக்கிறேன் 2x plus 5 வந்து கொடுத்திருக்கிறேன். அதுல மிஷின் மாதிரி ஒரு மெத்தட்ல உங்களை செய்து காட்டினா செண்டை வந்து இன்புட் பண்ணினா இன்புட் பண்ணிக்கல வந்து அங்க வந்து 3x க்கு வந்து ப்ராசஸிங் நடக்குது. செண்டை இன்புட் பண்ணிக்க வந்து x க்கு பதிலா தான் செண்டை இன்புட் பண்ணினோம். அப்ப இங்க போனா 3x ல 3 into x க்கு பதிலா செண்டை இன்புட் பண்ணினீங்கன்னு சொன்னா அவுட்புட் வந்து 6 கிடைக்கும். அந்த 6 வந்து என்ன செய்யணும்னு சொன்னா gx அந்த மிஷினுக்குள்ள வந்து இன்புட் பண்ணினா gx மிஷினுக்கு அந்த x மிஷினுக்குள்ள வந்து 6 இன்புட் பண்ணிக்கல அங்க வந்து 2x plus 5ன்றது வந்து அதுல x க்கு பதிலா வந்து இங்க இன்புட் பண்ற 6 போடுவீங்க. போட்டா 8 12 12 சக 5 வந்து 17 சொல்லி அவுட்புட் வந்து 17 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெருமானம் வந்து செண்டு என்ற பெருமானத்தை வந்து இன்புட் பண்ணினா இன்புட் பண்ணிக்கல வந்து fx அதுல வந்து fx equal 3x ன்னு கொடுத்திருக்கீங்க. 3 into x க்கு பதிலா வந்து செண்டை நாங்க போடல 3 into 2 வந்து 6 6 வந்து அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா gx என்றதுல வந்து இன்புட் பண்ணினா gx க்கு இன்புட் பண்ணிக்கல gx ன்ற சமன்பாடு கொடுத்திருக்கீங்க 2x plus 5 வந்து அப்ப x க்கு பதிலா நாங்க 6 இன்புட் பண்ணிக்கல வந்து எங்களுக்கு 17 ஆன்சர் வந்து அவுட்புட் வந்து 17 கிடைக்குது. அடுத்தது வந்து composite function notation. உங்களுக்கு வந்து composite functionக்கான notation சொல்லியிருக்கிறேன். f g of x first முறையில் எழுதலாம். இல்லாட்டிக்கு f g of x செகண்ட் மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணி எழுதலாம். இல்லாட்டிக்கு f not g of x இப்படியும் எழுதலாம். ஏதாவது ஒரு வழியில கேப்பினர் மூன்றுமே ஒரே மெத்தட் தான் இப்படி எழுதலாம். அதுல முதலாவது எக்ஸாம்பிள் கொடுத்திருக்குது fx சமன் 2x plus 3 fx சமன் 2x plus 3 என்று கொடுத்திருக்கிறோம். gx சமன் minus x square plus 1 என்று கொடுத்திருக்கிறோம். உங்கள்ட்ட என்ன கேட்கணும்னு சொன்னா find the composite function defined by f naught gx f naught gx என்ற composite function கேட்கணும். இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அதுல எக்ஸாம்பிள் கொடுத்திருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து f naught gx வந்து நாங்க மேல சொன்ன மாதிரி f g of x என்றும் எழுதலாம். அப்படி எழுதினோம்னு சொன்னா f க்குள்ளதான் g இருக்குது. f என்ற ஃபங்க்ஷனுக்குள்ளதான் g என்ற ஃபங்க்ஷனை வந்து எழுத போறோம். அப்ப fx என்ற ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு கொடுத்திருக்கணும் மேல வந்து 2x plus 3 என்று கொடுத்திருக்கணும். gx ஃபங்க்ஷனுக்கு வந்து minus x வர்க்கம் plus 1 கொடுத்திருக்கணும். வடிவ கவனிங்க. இதுல வந்து f ஃபங்க்ஷனுக்கு உள்ளதான் gx ஃபங்க்ஷன் இருக்குது. அதால வந்து ஃபர்ஸ்டா f ஃபங்க்ஷன் எழுத போறோம். fx ஃபங்க்ஷன்ல வந்து 10 எழுதுவோம். 10 எழுதி போட்டு அந்த gx வந்து f ன்ற x க்கு பதிலா தான் இருக்குது. அதால இந்த x வேல்யூக்குள்ள வந்து gx ன்ற வேல்யூவை எழுதுவோம். அவ 10 என்று எழுதிட்டு பிறகு அந்த x க்கு பதிலா gx ன்ற வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்கணும் minus x வர்க்கம் plus
1 என்று கொடுத்திருக்கிறோம். அதை கொடுத்துட்டு பிறகு அங்கால மிச்சமா இருக்கிற fx என்ற வேல்யூ எழுதினா ஓகே. +3 மிச்சமா இருக்க +3 எழுதினீங்கன்னா ஓகே. 2 வந்து பிராக்கெட் நீக்கி சுருக்கியக்குள்ள -2x வர்க்கம் +2 +3 என்று வரும். சுருக்கினீங்கன்னா ஆன்சர் வந்து -2x வர்க்கம் +5 என்று வரும். இதுல கொஞ்சம் எக்ஸசைஸ் தந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் யாரா செய்யுங்க. f of x க்கு வந்து வேல்யூ கொடுத்திருக்கேன் x - 2. g of x க்கு வந்து வேல்யூ கொடுத்திருக்கேன் 3x² + 1. a கேள்வி வந்து கேட்டிருக்கு what is f of g x என்று கேட்டிருக்கேன். இத வந்து முதல்ல எழுதி காட்டினவே அதே மாதிரி எழுதலாம். f gx மேல இந்த ஸ்லைட்ல எழுதி காட்டியிருக்கேன் அதே இதுல எழுதலாம். f gx என்று எழுதினீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து f வெளியில இருக்கிறபடிய fx இந்த நோட்டேஷனை தான் எழுதணும். fx க்கு பதிலா வந்து இங்க fx ல வந்து பதிலா வந்து இங்க வந்து gx தந்திருக்கணும். அதால இந்த x க்கு பதிலா gx இந்த வேல்யூ எழுதுவீங்க 3x வர்க்கம் +1. அங்கால மிச்சமா f ல இருக்கிற வேல்யூ வந்து -2 இருக்குது. அதை எழுதினீங்கன்னு சொன்னா 3x வர்க்கம் +1 -2 வந்து -1 என்று வரும். அப்ப ஆன்சர் வந்து 3x வர்க்கம் -1 என்று வரும். அடுத்தது வந்து b கேட்டிருக்கு what is f of g2 என்று கேட்டிருக்கீங்க. இதுல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா முதல் செய்த மாதிரி தான் fx இந்த வேல்யூ வந்து கொடுத்திருக்கேன் x - 2. gx க்கு வந்து 3x² + 1 என்று கொடுத்திருக்கிறோம். இங்க வந்து gx க்கு வந்து gx இந்த வேல்யூ வந்து 10 என்று கொடுத்திருக்கிறோம். அப்ப 3x வர்க்கத்துக்கு பதிலா 10 ന്റെ வர்க்கம் என்று எழுதணும். ஃபர்ஸ்ட் எழுதேக்க f வெளியில இருக்கிறபடியா f of x வந்து x - 2. x க்கு பதிலா நான் என்ன எழுத போறேன்னு சொன்னா gx இந்த வேல்யூ எழுதணும். gx இந்த வேல்யூ வந்து 3x வர்க்கம் +1. அங்கால fx ல பேலன்ஸ் ஆயிருக்கிறது வந்து 2 -2 எழுதிட்டு இங்க gx க்கு வந்து 10 என்ற வேல்யூ கொடுத்திருக்கணும். அப்ப 3 தர x வர்க்கத்துக்கு வந்து 10 என்ற வேல்யூ கொடுத்திருக்கிறபடியே 10 ന്റെ வர்க்கம் +1 -2 என்று வரும். 10 ന്റെ வர்க்கம் வந்து 4 நம்மூண்டு 12. ஆன்சர் வந்து 11 வரும். செய்து பாருங்க. அதே மாதிரி what is g f of x என்று கேட்டிருக்கணும். இங்க வந்து வெளியில g நான் கொடுத்திருக்கணும். அப்ப வெளியில g கொடுத்திருக்கோடைய ஃபர்ஸ்டா g ன்ற வேல்யூ தான் எழுதணும். gx ன்ற வேல்யூ எழுதி உள்ளுக்கு தான் fx ன்ற வேல்யூ வந்து எழுதணும். அப்ப எழுதினோம்னு சொன்னா g க்கு வந்து 3 வருது. x வர்க்கத்துக்கு வந்து என்னத்தின் வர்க்கம்னு சொன்னா fx ன்ற வேல்யூ எழுதணும். x வர்க்கத்துக்கு வந்து x - 2 ன்ற வர்க்கம் என்று எழுதுவீங்க. பிறகு அங்கால பிளஸ் gx ன்ற வேல்யூ 1 என்று எழுதணும். எழுதினா 3 x - 2 ன்ற வர்க்கம் வந்து x வர்க்கம் -4x + 4 அங்கால +1 வரும். 3x வர்க்கம் -4x + 5. ஆன்சர் வந்து 3x வர்க்கம் -4x
பிளஸ் 5 வரும். அடுத்தது இரண்டாவது எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து fx 4x மைனஸ் 3 கொடுத்திருக்கணும். gx வந்து ஸ்கிரீன்ல ஆன்சர் எழுத சொல்லி கேக்குறீங்க. எழுதுகிற சிச்சுவேஷனாலாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதுல fx க்கு வந்து 4x மைனஸ் 3 கொடுத்திருக்கணும். gx க்கு வந்து 2x வர்க்கம் மைனஸ் 4x கொடுத்திருக்கணும். ஃபர்ஸ்டா வந்து என்ன கேட்டுக்கடா ஃபைண்ட் f gx ன்னு கேட்டிருக்கு. இப்படி கேட்டா ஃபர்ஸ்டா பாருங்க வெளியில இருக்கிறது வந்து f என்ற ஃபங்க்ஷன். f என்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த x க்கு பதிலா தான் gx வந்து கொடுத்திருக்கு. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அந்த fx ஃபங்க்ஷனுக்கு உள்ளதான் நாங்க gx ஃபங்க்ஷனை வந்து எழுதணும். ஃபர்ஸ்டா வந்து f வந்து வெளியில இருக்கிறபடிய f ன்ற ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு f ன்ற வேல்யூ வந்து 4x மைனஸ் 3 தந்திருக்கணும். fx க்கு gx க்கு வந்து 2x வர்க்கம் மைனஸ் 4x தந்திருக்கணும். இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா ஃபர்ஸ்டா வந்து அதுல ஃபைண்ட் f gx ன்னு கேட்டிருக்கு. அப்ப f வந்து வெளியில இருக்கு. அந்த f x க்கு பதிலா தான் gx வந்து கொடுத்திருக்கணும். அப்ப நாங்க எழுதிக்கல அந்த f ன்ற x வார வேல்யூ கிட்ட என்ன செய்யணும்னு சொன்னா அந்த x க்கு பதிலா gx ன்ற பெருமானத்தை எழுதணும். ஃபர்ஸ்டா வந்து நான் fx ன்ற பெருமானத்தை எழுதுறேன். 4 வருது. இந்த x க்கு பதிலா தானே gx இருக்கு. அதால வந்து அந்த 4க்கு பக்கத்துல வர x க்கு பதிலா என்ன எழுதணும்னு சொன்னா gx ன்ற பெருமானத்தை எழுதணும். gx ன்ற பெருமானம் என்ன கொடுத்திருக்குது 2x வர்க்கம் மைனஸ் 4x எழுதிட்டு அங்கால மிச்சம் f ல என்ன இருக்கு மைனஸ் 3 இருக்கு. அதை எழுதி சுருக்கினீங்கன்னா சரி. அடுத்தது வந்து b வந்து find g fx கேட்டிருக்குது. இங்க b ல பாத்தீங்கன்னு சொன்னா g வந்து வெளியில இருக்குது. g ன்ற x க்கு பதிலா வந்து fx ன்ற வேல்யூ கொடுத்திருக்கிறான். அப்ப அதுக்கு என்ன செய்வீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்டா g ன்ற பெருமானத்தை g ன்ற வேல்யூ எழுதுவீங்க. g க்கு என்ன கொடுத்திருக்கு 2 கொடுத்திருக்கு. அந்த 2 அங்கால x வர்க்கம் மட்டும் வருது. x க்கு பதிலா தான் gx க்கு பதிலா தான் இங்க வந்து fx ன்னு கொடுத்திருக்கு. அப்ப இந்த x வர்க்கத்துக்கு பதிலா fx க்கு கொடுத்திருக்கிற அந்த வேல்யூ எழுதுவீங்க. x வர்க்கத்துக்கு பதிலா இங்க fx ல என்ன கொடுத்திருக்கு 4 x மைனஸ் 3 கொடுத்திருக்கு. முழுவதும் வர்க்கம் மைனஸ் அங்கால gx ல என்ன மிச்சமா இருக்கு 4x கொடுத்திருக்கு. அதை சுருக்கினீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வரும். அடுத்த தேர்ட் 6வது செய்வீங்க. தேர்ட் பார்ட் எக்ஸசைஸ் இருக்கா? விளங்கிட்டுதா காம்போசிட் ஃபங்க்ஷன் எப்படி சுருக்குறாண்டு? யாரா ஆன்சர் போடுங்க ப்ளீஸ். சாரி, காம்போசிட் ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா ஒரு ஒருங்கிணைந்த ஃபங்க்ஷனை தான் காம்போசிட் ஃபங்க்ஷன் என்று சொல்றது. இதுல வந்து fxன்றதும் ஒரு ஃபங்க்ஷன் தான், gxன்றது ஒரு ஃபங்க்ஷன்.
ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை சேர்த்து எழுதுறது தான் சொல்றது காம்போசிட் ஃபங்க்ஷன் சொல்றது. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா fx இருக்கு தானே, அதுக்கு வந்து அவங்க வேல்யூ தந்திருக்கிறான் 2x plus 3 என்ற வேல்யூ தந்திருக்கிறான். இந்த x இருக்கலோ அந்த xக்கு பதிலா தான் இதுல வந்து அவை கொண்டு வந்து மேல அந்த நோட்டேஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா தெரியும் f போட்டிருக்கணும், அங்கால gx என்று போட்டிருக்கணும். அந்த xக்கு பதிலா தான் அந்த gx என்றது வந்திருக்கு. அதாவது வந்து அந்த fx என்ற ஃபங்க்ஷனுக்குள்ள கொண்டு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த gx என்ற ஃபங்க்ஷனை வந்து எழுதினோம். இதுல எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா உள்ளாங்க ஃபர்ஸ்ட்க்கு வந்து ஃபைண்ட் தி காம்போசிட் ஃபங்க்ஷன். அதுல தந்திருக்கிறோம் f x-க்கு பதிலா வந்து உள்ளுக்க கொண்டு வந்து fx என்ற ஃபங்க்ஷனுக்கு உள்ளுக்க வந்து gx என்ற ஃபங்க்ஷனை வந்து எழுத போயினோம். அப்ப அந்த fx என்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க தந்துக்கிற வேல்யூ வந்து 2x plus 3 என்று தந்திருக்கணும். அப்ப நீங்க ஃபர்ஸ்டா f தானே வெளியில இருக்குது, அப்ப அதுக்குள்ளதான் gx என்ற ஃபங்க்ஷனை எழுத போறோம். அப்ப fx-க்கு வந்து 2 தந்திருக்குது, அந்த x-க்கு பதிலா 2க்கு பக்கத்துல இருக்கிற x-க்கு பதிலா தான் அந்த gx என்ற வேல்யூ வந்து எழுதணும். 2க்கு பக்கத்துல இருக்கிற x-க்கு பக்கத்துல வந்து gx என்ற வேல்யூ எழுதினா அங்கால +3 வரும். அதுல சுருக்கி விட ஆன்சர் போட்டிருக்கணும், அதை பாருங்க இருக்கா. அடுத்த எக்ஸசைஸ்ல பாருங்க f of x-க்கு வேல்யூ தந்திருக்கிறோம் x minus 2 உண்டு, gx-க்கு வந்து வேல்யூ தந்திருக்கிறோம் 3x வர்க்கம் plus 1 என்று தந்திருக்கிறோம். அதுல a question வந்து என்ன கேட்டிருக்கேன்னு சொன்னா what is f not g of x என்று கேட்டிருக்கிறோம். அப்ப இந்த f என்ற ஃபங்க்ஷனுக்குள்ளதான் gx அந்த ஃபங்க்ஷன் வந்து வரப்போகுது. அப்ப ஃபர்ஸ்டா வந்து நாங்க எழுத வேண்டியது வந்து fx என்ற ஃபங்க்ஷன் வேல்யூவை தான் வந்து ஃபர்ஸ்டா எழுதணும். அப்ப fx-க்கு என்ன வேல்யூ தந்திருக்கணும் x minus 2. அந்த x-க்கு பதிலா என்ன செய்யணும்னு சொன்னா fx-ல இருக்கிற x-க்கு பதிலா தான் gx என்ற வேல்யூவை வந்து எழுதணும். அப்ப fx-ல இருக்கிற x-க்கு பதிலா gx என்ற வேல்யூவை எழுதுவீங்க 3x வர்க்கம் plus 1 என்று எழுதுவீங்க. எழுதிட்டு அங்கால மிச்சமா fx ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கு -2 எழுதுனீங்கன்னா ஆன்சர் வந்து 3x வர்க்கம் -1 என்று வரும். அடுத்தது அதே மாதிரி தான், ஆனா அதுல என்ன செய்திருக்குன்னு சொன்னா அந்த gx-க்கு வந்து gx-ல இருக்கிற ஃபங்க்ஷன் x-க்கு வந்து அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க 10. அப்ப நீங்க முதல் செய்த மாதிரியே அதுக்கும் செய்து போட்டு அந்த x 3x வர்க்கம் plus 1 என்று வருதானே, அதுல வர x வர்க்கத்துக்கு வந்து 10 இன்புட் பண்ணினீங்கன்னு சொன்னா 10 வர்க்கம் என்று வரும். ஃபர்ஸ்டா வந்து என்ன செய்வீங்க x minus 2 f வந்து வெளியில இருக்கிறபடியா fx ஃபங்க்ஷன் வேல்யூ எழுதுவீங்க, அது வந்து x minus 2 என்று வரும். அந்த f ஃபங்க்ஷன் வர x இருக்கு தானே, அதுக்கு பதிலா தான் 3x வர்க்கம் plus 1 எழுதுவீங்க. எழுதிட்டு அங்கால -2 மிச்சமா இருக்கிற -2 எழுதுவீங்க. எழுதி போட்டு அந்த gx அந்த ஃபங்க்ஷன் x வேல்யூவுக்கு தான் 10 என்ற பெருமானத்தை கொடுக்கணும். அப்ப x வர்க்கத்துக்கு பதிலா 10 வர்க்கம் என்று போட்டு செய்தீங்கன்னா 3 தர 10 x வர்க்கத்துக்கு பதிலா 10 வர்க்கம் என்று போடுவீங்க plus 1 minus 2 என்று போட்டீங்கன்னு சொன்னா ஆன்சர் வரும். அடுத்தது what is gfx என்று கேட்டிருக்கு. இதுல பாருங்க c-ல கேளுங்க, பாருங்க c-ல வந்து g என்ற ஃபங்க்ஷன் தான் வெளியில இருக்குது, fx ஃபங்க்ஷன் வந்து அந்த gx என்ற ஃபங்க்ஷனுக்கு உள்ளுக்கு தான் இருக்குது. அப்ப என்ன செய்வீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்டா வந்து gx ஃபங்க்ஷன் வந்து வெளியில இருக்குது, அந்த gx ஃபங்க்ஷனுக்கு உள்ளுக்குள்ளதான் வந்து fx ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்டா gx ஃபங்க்ஷன் வேல்யூ எழுதணும். என்னது 3 எழுதுவீங்க. எழுதி போட்டு x வர்க்கத்துக்கு பதிலா 3x வர்க்கத்துக்கு பதிலா வந்து x minus 2 வர்க்கம் எழுதுவீங்க. எழுதிட்டு பேலன்ஸ் ஆயிருக்கிற +1 அங்கால அட் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே, அட் பண்ணி ஆன்சர் காணுங்க.
யாருக்காவது செய்து போடலுமா ஆன்சர்? விளங்கினாக்கள் யாராவது? சிக்கு யாராவது ஆன்சர் செய்து போடலுமா? ஃபர்ஸ்ட்ல சி பாட்டுக்கு ஓகே நான் செய்யறேன். ஃபர்ஸ்ட் வந்து fxக்கு வந்து வேல்யூ தந்திருக்கு எக்ஸ் மைனஸ் 2 தந்திருக்கிறோம். gxக்கு வந்து வேல்யூ வந்து 3x வர்க்கம் பிளஸ் 1 தந்திருக்கிறோம். அப்ப வந்து வெளியில gx என்ற ஃபங்க்ஷனுக்கு உள்ளதான் fx என்ற ஃபங்க்ஷன் வரப்போகுது. அப்ப ஃபர்ஸ்டா வந்து நாங்க என்ன எழுதணும்னு சொன்னா gx என்ற ஃபங்க்ஷன் வேல்யூ எழுதுவோம். gx என்ற ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன? 3x வர்க்கம் பிளஸ் 1. அதுக்குள்ள வந்து அந்த x வர்க்கத்துக்கு பதிலா வந்து fx என்ற வேல்யூ வந்து எழுதணும். 3க்கு gx என்ற ஃபங்க்ஷன்ல இருக்கிற வேல்யூல 3க்கு பக்கத்துல இருக்கிற x வர்க்கத்துக்கு பதிலா fx என்ற வேல்யூவை எழுதணும். அப்ப 3 தர x வர்க்கத்துக்கு பதிலா fxக்கு என்ன கொடுத்திருக்கு? x மைனஸ் 2 இந்த வர்க்கம் பிளஸ் 1 எழுதினீங்கன்னா 3 இன்டு x மைனஸ் 2 இந்த வர்க்கம் வந்து x வர்க்கம் மைனஸ் 4x பிளஸ் 4 பிளஸ் 1 வரும். ஆன்சர் சுருக்கினா 3x வர்க்கம் மைனஸ் 4x பிளஸ் 5 வரும். தேர்ட் பார்ட் யாராவது தேர்ட் எக்ஸசைஸ் செய்யணுமா? தேர்ட் எக்ஸசைஸ் ஏழுமானவங்க யாராவது செய்து போடுங்க ஆன்சர். அத பாருங்க. இதுல என்ன எவாலுவேட் பண்ண சொல்லி இருக்கு? எவாலுவேட் பண்ண சொல்லி இருக்குது. ஜி நோட் h 7 தந்திருக்குது. இது வந்து ஜி என்ற ஃபங்க்ஷனுக்குள்ள h என்ற ஃபங்க்ஷன் வருமா? அதான் மற்றது வந்து அந்த h என்ற ஃபங்க்ஷன் எக்ஸ் பெருமானம் வந்து 7 கொடுத்திருக்கணும். ஃபர்ஸ்டா நான் ஜி எழுதுறேன். ஜிக்கு வந்து gx ஃபங்க்ஷனுக்கு வந்து 3 கீழ் x மைனஸ் 2 என்ற பெருமானம் வந்து கொடுத்திருக்குது. அப்ப 3 கீழ் xக்கு பதிலா g என்ற ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன் எழுதலாம்? h ஃபங்க்ஷனை தான் எழுதணும். அப்ப இந்த xக்கு பதிலா என்னத்தை எழுதணும் மட்டும் சொன்னா hx என்ற வேல்யூ எழுதணும். hxக்கு வந்து 9x கொடுத்திருக்கணும். அங்கால மைனஸ் 2 வரும். 2 கொடுத்தா 3 9 hxக்கு வந்து 7 என்ற பெருமானம் கொடுத்திருக்கணும். அப்ப 7 போட்டு 7 3 கீழ் 9 தர 7 மைனஸ் 2 போட்டு சுருக்கினீங்கன்னா அப்படி ஆன்சர் வரும். இவ்வளவு நேரம் படிப்பிச்சது கேம் யாருக்கு டவுட்ஸ் இருந்தா போடுங்க.
இந்த டைப் ஆஃப் ரிலேஷன்ல வந்து 4 வகையான ரிலேஷன்ஸ் இருக்குதானே, அதுல கிராஃபையும் பார்த்து வையுங்க. 1-to-1 ரிலேஷனுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வரும் கிராஃப், லீனியர் கிராஃப் வரும். மற்ற 1-to-manyக்கு வந்து இதுல தந்திருக்கணும். அடுத்தது வந்து many to one ரிலேஷன், அதுலயும் பாருங்க பார்த்தா புலான் அது many to manyக்கு வந்து ரவுண்ட் ஷேப்ல வரும் கிராஃப். அல்ஜிப்ரேக் ஆபரேஷன் எழுதி சுருக்க தெரியும் தானே எல்லாருக்கும். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இத பாருங்க. இதுல வந்து என்னன்னு இது சுருக்குறேன்டா, இதுல வந்து 4 அடிஷன் இருக்குது, கூட்டல் இருக்குது, கழித்தல் இருக்கு, பெருக்கல் இருக்கு, பிரித்தல் இருக்குது. அதுல எஃப்எக்ஸ் வேல்யூவும் ஜிஎக்ஸ் வேல்யூவும் வந்து தருவினம். அதை நீங்க வளமையா செய்யற கூட்டல் மாதிரி அந்த பெருமானங்களை ஆட் பண்ணி கூட்டல் சொன்ன அடிஷனடா கூட்டணும், கழிக்கிறண்டா கழிக்கலாம், மல்டிப்ளிகேஷன் கேட்டா பெருக்கினீங்கன்னா சரி. அடுத்தது டிவிஷன் கேட்டா பிரிக்கணும். அது வந்து பிரிக்கல ஜிஎக்ஸ் வேல்யூ வந்து 0வா இருக்கக்கூடாது, அதை கன்சிடர் பண்ணினா ஓகே. வேற டவுட்ஸ் ஒன்றும் இல்லையா? இது ஓகே தானே? இன்புட் தந்துட்டு அவுட்புட் கேப்பினா அதுல வச்சு பிரதிட்டு செய்யலாம். அடுத்தது வந்து அவுட்புட் தந்தாலும் இன்புட் காணக்கூடிய மாதிரி இருக்கணும். எக்ஸுக்கு வந்து அவுட்புட் தந்தா எக்ஸ் வேல்யூ இன்புட் காணக்கூடிய மாதிரி இருக்கணும்.